எப்படியும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போங்களா, ஜெபிக்கலாங்க. எங்கள் மகிமையான பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனே, ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வசந்தபடி ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கும்படி உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேணும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்ற வார்த்தையின்படி வார்த்தையை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வேலையை நடத்தி உம்முடைய சமூகத்தை ருசி பார்க்க கிருபையை தாங்கப்பா. நீர் அப்படி சேர்க்க நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே மன்னாவை கொடுத்த தேவன் இந்த நாளில் வந்திருக்கிற இஸ்ரவேலருக்கு நீர் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. செய்தி கொடுக்கிற மகனை அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எச்சரிப்பு கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமென். இந்த செய்தி, தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தில் செயல்படுவோம். எழுதுகிறவங்க, டைரி வைத்திருக்கிறவங்க எழுதிக்கோங்க. விசுவாசத்தில் செயல்படுவோம். ஒரு வேத வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்குது. ஆனால் நோவா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கான். தேவன் விரும்புகிறபடி இருக்குதான். நோவா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டுடைய பார்வையில் படுது. இந்த நோவாவை பற்றி இதே வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். நோவாவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நோவா நேர்மையான மனிதனாக இருந்தான். அவருக்கு இருந்த 3 குவாலிட்டிஸ், 3 கேரக்டர்ஸ். அப்படின்னா நோவா நேர்மையான மனிதனாக இருந்தார். 2வது, நோவா தன்னை சுற்றியுள்ள ஜனங்களில் குற்றமற்றவனாக இருந்தான். 3வது, அவன் எப்பொழுதும் தேவனை பின்பற்றி வாழ்ந்தான். 3 காரியங்கள் இந்த நோவாவை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோவா மட்டும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மளும் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பெரிய விசுவாசமோ வைராக்கியமோ ஒன்றும் தேவையில்லை. எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மளும் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் பாவத்தில் இருக்கும்போது நம்மளும் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லாரும் பாவத்தில் இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதனாக நோவா இருந்தார் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கி ஆண்டவர் அறியாத நிறைய ஜனக்கூட்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சிறு கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததுனால தான் இந்த இடத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டதுனால தான் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் மற்றவங்களை விட வித்தியாசமாக தெரிஞ்சதுனால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரும் சபைக்குள்ளே வர முடியாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம ஆண்டவர் பாருங்கள், நிறைய பேர் நம்மளை விட நிறைய வேத ஞானம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க. எதுக்குன்னா, என்ன குறை இருக்குது, இதில் என்ன பிழை இருக்குது, எப்படி இந்த கிறிஸ்துவங்களை மடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பைபிள் படிக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிற கூட்டத்தார் கூட பைபிள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் கூட பைபிளை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா, அதில் என்ன குறை இருக்குது, என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. நம்ம பைபிளை எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரா,
ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் சபைக்குள்ளே உட்கார முடியும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்ததுனால தான் இந்த இடத்துல நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆமாம், நம்மளாம் அவ்வளோ பெரிய சாதாரணமான ஆட்கள் கிடையாது. யாரும் சொல்லி கேட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆனால் நம்மையும் கர்த்தர் பிடித்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கிறது. நோவாவுடைய கண்களில் தயவு, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது மாதிரி கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்ததுனால இந்த இடத்துல கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இப்போ நோவாவை ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவராக, ஒரு நீதிமானா ஆண்டவர் அந்த நோவாவை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. 11வது வசனத்துலேருந்து வாசிக்கிறீங்களா? அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம், இருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும். இருங்க மைதிலிக்கா வாசிங்கக்கா. ம் 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 வாசிங்க. ம் ம் அதை 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். பூமியில் பார்க்குறாரு யார் நீதிமான்கள் அப்படின்னு. நோவாவுடைய பேரில் ஆண்டுடைய கண்கள் படுது. அது பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் நோவாவை தேடி வர்றாரு. தேடி வந்து ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. ஆமென், எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா எனக்குள்ளேயும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு சிலர் சொல்லலை பாருங்கள். விசுவாசத்தோடு சொல்லலாங்களா? உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், சொல்லும்போதே ஒரு சிரிப்பு வருது. ஏன் வருதுன்னு தெரியல. ஆமென். நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நமக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. ஆமென். இந்த 15வது வசனம் வந்து சொல்லுது, பேழையின் நீளம் 300 முழம் அப்படின்னா நம்மளுக்கு ஒழுங்காக புரியாது. அதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். கப்பல் 450 அடி நீளம் இருந்துச்சான். கப்பல் எவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க? 450 அடினா இந்த செவுர்லேருந்து அந்த செவுர் வரைக்கும் 4.5 மடங்கு போடணும். அப்படின்னா அந்த ரோட்டை தாண்டி போகுது. எவ்வளோ நீளம் இருந்திருக்கு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் நோவா கப்பல் கட்டினாருன்னு தெரியும். ஆனால் அது எவ்வளோ நீளம், கிட்டத்தட்ட இந்த சபையினுடைய 4.5 வாட்டி அதை வச்சா, சபையை வச்சா அந்த அளவுக்கு ஒரு பெரிய நீளம். அகலம் வந்து 75 அடி அகலம். அப்படின்னா அந்த காம்பவுண்ட் செவர்லேருந்து இந்த செவுர் வரைக்கும் அகலம். இவ்வளோ அகலம், 450 அடி நீளம், 45 அடி உயரம். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மேலே 45 அடி உயரம் இருக்கிற மாதிரி ஒரு பேழைய, ஒரு கப்பலை ஆண்டவர் உண்டாக்க சொல்கிறாரு. எதற்காக உண்டாக்க சொல்கிறாரு? 17வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பூமியின் மேலே ஒரு ஜல பிரளயத்தை நான் வர பண்ண போகிறேன். பூமியில் உயிரோடு இருக்கிற எல்லா ஜீவன்களும் மரித்து போகும்னு சொல்கிறாரு. ஜல பிரளயம்னா என்னதுங்க? என்னது? வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு வந்து எப்போ வரும்? மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு வரும். அந்த வெள்ளப்பெருக்கிலேருந்து காப்பாற்றுறதற்கு இந்த பேழையை ஆண்டவர் கட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த நோவா வாழ்ந்த காலம் வரைக்கும் மழை இந்த உலகத்தில் பேஞ்சதே இல்லை. மழை இந்த உலகத்தில் பேஞ்சதே இல்லை. வெள்ளம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடலும் பக்கத்தில் இருந்துச்சான்னு தெரியல. இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் இந்த நோவா கொடுத்து இவ்வளோ பெரிய பேழையை கட்டுங்கன்னு சொல்கிறார். யாராவது நம்ப முடியுதுங்களா? அதாவது ஒரு கடலுக்கு பக்கத்தில் ஒரு பேழையை கட்டுன்னா பரவாயில்ல, கட்டலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் அப்போ இல்லை. ஒரு இடத்துல கட்டி வச்சு
பெரிய வாகனங்களை கொண்டு இந்த கப்பலை தூக்கிட்டு போகிறது இழுத்துட்டு போகிறது அப்படி எதாவது பண்ணலான்னா இல்லை. அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 450 அடி அகலம் நீளம், 75 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய பேழையை, மழையே இல்லை, அது வரைக்கும் மழையே இல்லை உலகத்தில், அது வரைக்கும் மழையே இல்லை, மழைன்னு ஒன்றும் பேஞ்சதே இல்லை. பூமியில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் அந்த மூடு பனி எழும்பி அதுக்கு தண்ணி கொடுக்குமா. அப்படி தான் செடி மரங்கள் கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அது வரைக்கும் மழையே இல்லை. ஆனால் மழையே இல்லாத ஒரு காலத்தில் ஆண்டவர் வெள்ளம்னு சொல்கிறாரு, பேழைன்னு சொல்கிறாரு, கட்டுன்னு சொல்கிறாரு. இது எப்படி விசுவாசிக்க முடியுமா பாருங்க? விசுவாசிக்க முடியுமா? நம்ப முடியுமா? வெள்ளப்பெருக்கு அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏதோ ஒரு விசுவாசத்தில், ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர் செயல்படுறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை ஒரு சில நேரத்தில் நம்மளாலே நம்ப முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்களால நம்பவே முடியாது. ஏன்னா நோவாவுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. இது வரைக்கும் மழை அப்படின்னு ஒன்று பெஞ்சதில்லை. இது வரைக்கும் வெள்ளம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நோவா பேழையை கட்ட சொல்கிறாரு. இதில் விசேஷம் என்னென்னா நோவா அதை விசுவாசிக்கிறார். நோவா அதை விசுவாசிக்கிறார். ஆமே. நான் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தரை வைத்திருக்கிற திட்டத்தை நான் விசுவாசிக்கணும். ஆமே. இந்த தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தில் செயல்படணும். முதல் காரியம் விசுவாசிக்கணும். சொல்லுங்கள், விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்திற்கான விதை என்னன்னா விசுவாசம். விசுவாசம். நம்மை சுற்றி இருக்கிற யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்பணும். என்ன? எனக்குள்ள கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தர் அதை நிச்சயமாக செய்வார். ஆமே. பாருங்க, வேதத்தில் ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 2:17 நான் வாசிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்படின்னு கடைசி நாட்களை பற்றி நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களை விட கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு அசைவை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுதுன்னு தெரியல. விசுவாசிக்க முடியுதோ இல்லையோ, அதை அப்படியே நம்புங்க. அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. நல்லா கவனிக்கலாம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆயத்தமாக இருக்கிற கூட்டத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறதற்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போகிற இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பெரிய காரியங்களை, நம்ம கேள்விப்படாத, யோசித்து பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆவியானவருடைய நிறைவை, ஆவியானுடைய ஊற்றை நான் கடைசி நாட்களில் ஊற்ற போகிறேன். அவர் சொன்ன கடைசி நாட்கள் எப்போ? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலேயே தொடங்கிருச்சு. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். கடைசி நாட்கள். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தீட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார், கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மூலியமா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் மூலியமா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மூலியமா, சபையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்தின்படி கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு அது தெரியுதோ இல்லையோ, புரியுதோ இல்லையோ, நமக்குள்ள திட்டத்தை வைத்தவர், தரிசனத்தை வைத்தவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஸ்டான்லி உள்ளவா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யோவான் 14:12 சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். எல்லாரும் வாசிக்கலாங்களா? யோவான் 14:12. யோவான் 14:12 எல்லாரும் சேர்ந்து
இருங்க இருங்க, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆண்கள் சீக்கிரம் எடுத்துட்டீங்களா? யோவான் 14:12 வாசிக்கலாங்களா? மெய்யாகவே ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செய்தேன், அதிசயங்களை செய்தேன், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தேன். அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிதாவிடத்தில் போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவங்க இந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னா, வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க இருப்பீங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் நான் இது வரைக்கும் செஞ்ச காரியத்தையும் செய்வாங்க, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பெரிய காரியங்களை புதிய காரியங்களையும் செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை செய்து முடிக்க தேவையான ஒரு பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, விசுவாசிக்கணும். எனக்குள்ளே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நான் வெறுமையாக இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் நான் படைக்கப்படலை. ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு தரிசனத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய யோசனைகள் பொதுவாக எப்படி இருக்குன்னா, போன வருஷம் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு, நம்முடைய அப்பா அம்மா எப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறாங்க, நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம சிந்திக்க தோணும். ஆனால் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறபடியால், கர்த்தர் நமக்குள்ள ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறபடியால், கர்த்தர் நமக்குள்ள ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடியால் நம்ம மற்றவர்களை மாதிரி யோசிக்கக்கூடாது. நம்முடைய யோசனையே வித்தியாசமாக இருக்கணும். ஆமே, நம்முடைய யோசனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எனக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நான் என்ன செய்யணும், அதற்கு நான் எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிக்கணுமே ஒழிய மற்றவர்களை பாரி நாம் யோசிக்கக்கூடாது. நோவான் தன்னுடைய நாட்களில் மற்றவர்களை மாதிரி யோசிக்கலை, மற்றவங்க மாதிரி செயல்படலை. அவர் வித்தியாசம் உள்ளவராக இருந்தார். அதனால தான் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அது மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உதாரணத்துக்கு பயன்படுத்திக்கலாமா? கோச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எந்திரிச்சில்லுங்க. சூர்யா, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசிகாரரோட மகளாக பிறந்தவங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா ஜோசிகாரர், இன்றைக்கும் ஜோசிகாரர். நடக்க முடியாது, ஆனாலும் வெளியூர்கள் இருந்தவங்க ஜோசியம் பார்த்துட்டு போவாங்க. ஆண்டவரை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கூட சண்டைக்கு போவாங்க. இன்றைக்கி கர்த்தர் சபையில் ஊழியம் செய்யும்படி கர்த்தரை வைத்திருக்கிறார். உட்காருங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. கர்த்தர் நியமித்திருக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஆமென். ஒரு ராஜு பிரதர் எந்திரிக்கிறீங்களா? கோச்சுக்காதீங்க. ஆமாம், இந்த சபைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சபைக்கு எதுக்கு போவார் அப்படின்னா, அவங்க வீட்டு அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்களில் போவாங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இவர் எங்கே பார்க்கலான்னா, கிரிக்கெட் கிரவுண்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தவரை இன்றைக்கி சபையில் உட்கார வைத்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. உட்காருங்க. நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சபையில் கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருப்பார் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு மகிமையாக நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது மாதிரி ஒரு 15 வருஷம் கழித்து, 20 வருஷம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம நினைத்து பார்க்காத, யோசித்து பார்க்காத, கனவுலையும் பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாட்சியா இன்னைக்கு நம்ம 2 பேர்த்த எழுப்பி சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு எல்லாரையும் சாட்சி கொடுக்கும் வண்ணமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய கனவை சொல்றாரு, ஒரு தரிசனத்தை சொல்றாரு. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்றாரு, சகோதரர் எல்லாம் சொல்றாரு. சொல்லும்போது பரவாயில்ல, நான் உனக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடி பண்ணிவோமா, அப்படி ஒரு நினைப்பு உனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு கடிஞ்சு கொள்கிறாங்க. சுற்றி இருக்கிற குடும்பத்தாலே கூட நம்ப முடியல. அதுதான் தரிசனம். எனக்குள்ளே ஒரு தரிசனம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதை சுற்றி இருக்கிறவங்க நம்ப முடியாது, நம்பக்கூடாது. அதுதான் தரிசனம். சொல்லுங்கள். எனக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாருன்னா
சுற்றி இருக்கிறவங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை நம்பக்கூடாது, ஆனால் நான் நம்பணும். ஆமென். அதுதான் தரிசனம். அதுதான் தரிசனம். நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவையில்லை. நம்மால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் தேவை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வாகன விபத்துகள் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. ஆனால் அமெரிக்காவில் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது. நம்ப முடியுதுங்களா? டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து மனுஷன் வந்து எதை ஃபீட் பண்ணுறானோ அதை செய்யறதுக்கு தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்குது. மெஷின்ஸ், இந்த காரெல்லாம் மனுஷன் சொல்கிற கமாண்டை கேட்கும். அதுதான் இப்போ இருக்கிறது. நீ அடுத்து வரப்போகிறது மனுஷன் சொல்லவே தேவையில்லை, அதுவாக யோசித்து செயல்படும். எப்படிங்க ஒரு நாய் வாழை கூட நிமித்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. கார் இல்லாமல் எப்படி ஓட்ட முடியும்? ஒரு மனுஷனை ஓட்டியே நிறையா விபத்துக்கள் நடக்குது. ஒரு மனுஷன் இல்லாமல் எப்படி ஒரு கார் ஓட முடியும்? மனுஷன் சொல்லாமல் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? ஒரு மனுஷனாலேயே இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு அவரால் நிச்சயமாக சாத்தியமா இல்லையா? ஆமாம். இந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். தரிசனத்தை கொடுத்தவர் உண்மை, தரிசனத்தை செயல்படுத்த போகிறது உண்மை. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா விசுவாசம். சொல்லுங்கள், விசுவாசம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இது வரைக்கும் நான் பார்க்காதது, கேள்விப்படாதது, இது வரைக்கும் நான் யோசிக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஒரு தனி மனிதனால் ஒரு 450 அடி கப்பலை செய்யும்படி கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய திட்டங்கள் பெருசு. நம்ம யோசித்து பார்க்க முடியாது, நம்ம கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஆசைகளில் இல்லாத பெரிய காரியத்தின்படி தான் அவருடைய திட்டங்கள் இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? சங்கீதம் 37:4 வாசிங்க. சங்கீதம் 37:4. ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இந்த வாசனம் சொல்லுது, உன் இருதயத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதன்படி ஆண்டவர் செய்து முடிப்பார். உன் இருதயத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதன்படி செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய திட்டத்திற்கு உருவாக்கப்படுவதற்கு ஒரு சில விருப்பங்களை ஆண்டவர் கொடுக்குறார். ஆமே. அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்னு பாருங்கள். எனக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு சில விருப்பங்களை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு சில ஆசைகளை கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்குறாரு. நம்ம ஊழியம் செய்யும்போது, நான் செய்கிற ஊழியத்தில் இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு தரம் இருக்கணும், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு தரம் இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தரம் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நான் ஊழியம் செய்ய இப்படி செய்யணும், என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் பொருளாதாரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆசையை கொடுத்ததுக்கப்புறம் மனதில் இருக்கிற காரியத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஒருவேளை இப்போ இந்த 2 பேரை நம்ம பார்த்தோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த சபையில் உட்கார வச்சு ஆண்டவர் என்னை நிற்க வைக்க போகிறாரு அப்படின்னா தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி முடிவெடுத்திருந்திருப்பாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சபையில் இந்த இடத்துல உட்கார வைக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அவருடைய நேரத்தில் கொஞ்சம் அதிகமான நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாத காரியத்திற்கு நேரம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் இங்கே தான் போக போகிறேன், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது. அதனால் இந்த தேவையில்லாத வேலையில், தேவையில்லாத காரியத்தில் என் நேரத்தை கொடுக்க நான் விரும்பலை. நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரோட செலவு பண்ணுறதுக்கு, இன்னும் அதிகமாக என்னை உருவாக்கி கொள்வதற்கு, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதற்கு, என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நான் எப்படி அவர் வைத்திருக்கிற பாதைக்கு நேராக என்னை உருவாக்கி கொள்ள முடியும். ஆமாம். இன்றைக்கி ராத்திரி இப்போ கொடைக்கானலில் நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா
கொடைக்கானலாம் மூடு பனி, அப்படியே பனி வந்து படர்ந்து இருக்குது, வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான பனியெல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து எல்லாரும் கொடைக்கானல் போக போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய யோசனை எப்படி இருக்கும்? நான் முடிச்ச உடனே நீ வந்து பெட்ஷீட் எடுத்துட்டிங்களா, நீங்கள் சொட்டர் எடுத்துட்டிங்களா, சுடுதண்ணி எடுத்துட்டிங்களா, நீங்கள் எத்தனை மணிக்கு வர்றீங்க, என்ன சாப்பாடு எடுக்கிறீங்க, அப்படிங்கிற பேச்சு தான் நமக்குள்ளே இருக்குமே ஒழிய வேறு எதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. அது மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு தரிசனத்துக்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய யோசனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்ம எதற்காக நேரம் செலவு பண்ணுறோம், எல்லாம் எதற்கு நேரம் நம்மளை வழி நடத்தணும்னா எனக்குள்ள ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எனக்குள்ள ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நான் செய்கிற காரியம் எல்லாம் அதற்கு நேராக என்னை வழி நடத்தணும். அதுதான் ஒரு சரியான ஒரு ஞானமான வழிகள், ஞானமான காரியங்கள். ஆமே, இந்த நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்பவே முடியாத ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நோவா என்ன செய்கிறாரு? நோவா 6:22 வாசிங்க. நோவா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். ஒரு சில நேரத்தில் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அது அங்கே ஷெல்ஃபில் அது இருக்கிற அந்த திட்டம்லாம் அந்த ஷெல்ஃபில் அப்படியே இருக்குது. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன், அது ரொம்ப ஈஸி. கர்த்தர் ஒரு காரியத்தை நல்லா கவனிங்கய்யா, நல்ல இந்த பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்கள், எல்லாம் முழிச்சிட்டாங்களான்னு பாருங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை செஞ்சு முடிக்க போகிறீங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் திட்டம் பண்ணியிருக்கிறாரு, அதற்காக நான் செயல்படுறேன் அப்படின்னு நோவா எப்போ சொன்னார்? மழையே இல்லாத காலத்தில், வெள்ளமே இல்லாத காலத்தில், கண்ணு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நோவா வந்து பேழை கட்டிகிட்ருக்கார், எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்களா மாட்டாங்களா? பார்த்துருப்பாங்க. எல்லாரும் வந்து நோவாட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. நோவா என்ன சொல்லியிருப்பார்? பேழை கட்டிகிட்ருக்கிறேங்க. பேழை எதுக்கு இங்கே கட்டுறான்னு கேட்டிருப்பாங்களா? பேழை எதுக்கு கட்டுறான்னு கேட்டிருப்பாங்களா? நோவா சொல்லியிருப்பார், ஜலப்பிரளயம் வரப்போகுது. அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களை என்ன சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நோவா வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய பேழையை கட்டிகிட்ருக்காரு, சுற்றி இருக்கிற நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பேழை கட்டிகிட்ருக்கோம். எதுக்கு பேழை? ஜலப்பிரளயம் வரது. யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னா. எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவர் எவ்வளோ வருஷம் பேழை கட்டினாருன்னு தெரியுங்களா? நம்ம வந்து விசுவாச வீரன் அப்படின்னா பைபிளில் நம்ம யாரை சொல்லுவோம்? விசுவாச வீரன் அப்படின்னு பைபிளில் நம்ம யாரை சொல்லுவாங்க? எத்தனை வருஷம் அவர் விசுவாசிச்சாரு? ஐயா, பைபிள் இருக்கிறதா ஏன் கேட்குறேன், எத்தனை வருஷம் அவர் விசுவாசித்தாரு? என்னது 25 வருஷம் விசுவாசித்தாரு. இப்போ ஆதியாகமம் 6:3 வாசிங்க. நோவாவுக்கு முன்னாடி, நோவாட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இன்னும் இந்த உலகத்தில் மனுஷன் 120 வருஷம்தான் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நோவாட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தோராயமாக நோவா வந்து ஒரு 100 வருஷங்கள் பேழையை கட்டியிருக்கிறார். தோராயமாக ஐயா யோசிச்சு பாருங்கள், 100 வருஷம் ஒரு பேழையை கட்டுறார். இந்த சமுதாயம் என்ன சொல்லியிருக்கோம்? இல்லாத ஒரு காரியத்திற்காக, நடக்காத ஒரு காரியத்திற்காக ஒரு உத்தரவாதமே இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு, அவ்வளோதான். அதை நிரூபிக்க முடியாது. ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லை வேறு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு நிரூபிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் 25, ஆனால் நோவாவுடைய விசுவாசம் கிட்டத்தட்ட 100லேருந்து 120 வரைக்கும் இருக்கலாம். 120 வருஷம் அவருடைய தரிசனத்துக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். 120 வருஷம் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்துக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். 120 வருஷம் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்துக்காக தன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமே, 120 வருஷம்
எந்த நம்பிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து எப்போ மலையை கொண்டு போகிறேன் ஜலப்பிரளயத்தை கொண்டு வர போகிறேன்னு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படி ஒரு விசுவாசித்து 100 வருஷம் ஒரு கப்பலை கட்டுறாரு. கட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்திற்காக முதல்ல நாம் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அந்த தலைப்பு என்னதுங்க? செயல்படணும். முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ரெண்டாவது, செயல்படணும். எதுக்கு செயல்படணும்? எனக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நான் பார்க்க முடியல, அதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அதை செய்வார். அதுக்காக என்னை நான் உருவாக்கிக்கிறேன். ஐயா, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போன வருஷத்தை இருந்ததை காட்டிலும் இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆமே. ஆசை இல்லைங்களா? போன வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். போன வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷத்தில் பொருளாதாரத்தில் உயரணும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் குடும்ப உறவில் வளரணும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல வளரணும். ஆமே. அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். இருந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் எனக்குள்ள ஒரு உயர்வு இருக்கணும். நல்லா கவனிங்க. நான் போன வருஷம் எதை செஞ்சனோ அதே காரியத்தை இந்த வருஷமும் செஞ்சுட்டு புது காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமே. போன வருஷம் நம்ம எப்படி வேலை செஞ்சோம், போன வருஷம் எப்படி ஜெபிச்சோம், போன வருஷம் நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு, அதே காரியத்தை திரும்பவும் இந்த வருஷத்தில் செஞ்சு புது காரியத்தை ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. புது காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும்னா புது காரியத்தை செய்யணும். சொல்லுங்கள். புது காரியத்தை இந்த வருஷத்தில் நான் எதிர்பார்க்கணும்னா புது காரியத்தை நான் செய்யணும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கிருபையாக நம்ம சபையில் வந்து மனப்பாட வசனம் வந்து படிச்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட டெய்லியும் மனப்பாட வசனங்கள் வந்து சபையில் இருக்கிறவங்க, முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க வந்து கட்டாயமாக அதை செய்யணும்னு சொல்லி அந்த முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். புது காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கி ஆராதனை முடிச்சோன்னே எல்லோரும் பேப்பர் இருக்க பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு ஆயத்தமாக இருங்க, மனப்பாட வசனம் வந்து எழுத போகிறோம். புது முயற்சிகளை செய்கிறோம். ஆமே. புது முயற்சிகளை செய்கிறோம், புது காரியங்களை செய்கிறோம். செய்த காரியத்தையே திரும்ப செஞ்சு புது காரியத்தை எதிர்பார்க்க முடியாது, புது ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அது ஊழியமாக இருக்கலாம், இல்லது குடும்பமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம். செஞ்சதவே திரும்ப செஞ்சுட்டு புது காரியம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. புது காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு புது காரியத்தை நான் செய்யணும். புது காரியத்தை நான் செய்யறதுக்கு நான் முயற்சி செய்யணும். நான் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், ஆப்பிரிக்கா தேசம் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான தேசம்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா தேசம் வந்து உலகத்திலேயே ஏழ்மையான தேசம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பஞ்சம். அதாவது ஆப்பிரிக்கான்னு ஒரு கூகுளில் ஒரு ஃபோட்டோ போட்டாலே எலும்பெல்லாம் தெரியும், நெஞ்சு எலும்பெல்லாம் தெரியும், வயிறுலாம் வீங்கி இருக்கும், சரியான ஆகாரம் இல்லை, சரியான சுகாதாரம் இல்லை. இப்படி தான் அந்த ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இயற்கை வளங்கள், தங்கம், அந்த மாதிரி இயற்கை வளங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருக்குதான். ஆப்பிரிக்காவில் இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இயற்கை வளத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, அதை தோண்டி எப்படி விற்கிறதுன்னு தெரியல, இருக்கிற வளத்தை எப்படி பணமாக்கணும்னு தெரியல. அவங்களுடைய பார்வை என்ன? இன்றைக்கி ஒரு சாப்பாடு வருது, சாப்பிட்டு முடித்தோம், அவ்வளோதான், முடிஞ்சது. இன்றைக்கி நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் எப்படியா சம்பாரித்தோம், சாப்பிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான், முடிஞ்சது. வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நோக்கம் இல்லை, திட்டம் இல்லை. வளங்கள் நிறையா அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்குள்ளே நிறைய புதைச்சி வச்சுருக்கார். நிறைய காரியங்களை நமக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம யார் அதை தோண்டி எடுக்கிறோமோ அவங்க தான் உயர முடியும். அவங்க இப்படியா சொல்கிறாங்க, நான் எந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிற மதிப்பை வெளியே கொண்டு வர்றேனோ அந்த அளவுக்கு தான் நான் சம்பாதிக்க முடியுமா. ஆமே. நான் வந்து வேலை செய்கிற இடத்துல
வேலை செய்கிற இடத்துல இல்லை ஊழியத்தில் நான் எந்த அளவுக்கு என்னுடைய மதிப்பை வெளியே கொண்டு வர்றேனோ, எனக்குள்ளே இருக்கிற மதிப்பை, எனக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எந்த அளவுக்கு நான் வெளியே கொண்டு வர்றேனோ அவ்வளோதான் நமக்கு மதிப்பு. நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோங்கிறது இல்லை, எத்தனை நேரம் வேலை செய்கிறோங்கிறது இல்லை, எந்த அளவுக்கு என்னுடைய மதிப்பை நான் வெளியே கொண்டு வர்றேன். யாரும் செய்ய முடியாத காரியத்தை நான் ஏதாவது செய்கிறேன்னா, நான் எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை நம்ம வந்து ஆசைப்படணுங்க, நம்ம செயல்படணுங்க. நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம், ஆனால் செய்யறதில்லை. எது நமக்கு முடியுமோ அதை செய்கிறோம், எது நமக்கு ஈஸியோ அதை செய்கிறோம். ஒரு வித்தியாசமான காரியத்தை யோசிக்கிறதுக்கு நம்ம முடியறதில்ல. நம்ம மைண்ட் அப்படியே பழக்கப்பட்டுருச்சு. வித்தியாசமான காரியங்களை செய்யறதுக்கு நம்மளால் முடியறதில்ல. புதுசாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்மளால் முடியறதில்ல. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். எல்லாத்துலேயும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் நம்ம இதுவரைக்கும் செய்யாத ஒரு சிறப்பான காரியத்தை நம்ம செய்யும்போது சிறப்பான ஒரு பதிலை, ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஆமே. அதற்கான ஞானத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார், அதற்கான பலனை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார், அதற்கான திட்டங்களை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். ஆமே. கர்த்தர் தான். ஆமே. நம்ம செய்கிற ஊழியங்களாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களாம் இது வரைக்கும் நம்ம போன வருஷத்தில் பார்த்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துலேயும் போன வருஷம் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நான் செய்யக்கூடாது. என்னை வளர்த்தி கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும். நிறைய காரியங்கள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. என்னை உருவாக்கி, இந்த ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேளுங்க. நான் இருக்கிற நிலையிலிருந்து நான் வளர்றதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். நான் இருக்கிற இடத்துலேருந்து முன்னேறதற்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்குள்ளே இருக்கிற திறமையை வளர்த்தி கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பெருக்கி கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும். ஒரு கேள்வி கேளுங்க, அதற்கான பதிலை எழுதுங்க, அதற்காக செயல்பட ஆரம்பிங்க. பாருங்கள், நிறைய காரியங்களை கேட்டு நம்ம கற்றுக்கொள்றதுனால பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்ச ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறது தான் நமக்கு பலன் அளிக்கும். ஆமாம். தெரிஞ்ச ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுனால, மைக் டைசன் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். அவர் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த குத்துச்சண்டைக்கு தேவையான அந்த ப்ராக்டிஸை வந்து அவர் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சிருவாராம். அவரை வந்து யாருனாலையும் அடிக்கவே முடியல. அவர் இருந்த நாட்களில் யாருனாலையும் அவரை ஜெயிக்கவே முடியல. அவர் வந்தார்னா அவர் தான் ஜெயிப்பார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படி நீங்கள் வந்து இப்படி ரொம்ப நாளைக்கு ஒரே அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் எதிரி ஒரு வேளை 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் 2 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் எதிரி ஒரு வேளை 2 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா நான் நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். ஆமே. பாருங்கள், உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்கள் உயர்ந்தில் போயிட்டே இருக்கிறாங்க, வளர்கிறாங்க, யோசிக்கிறாங்க, செய்கிறாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு, அவருடைய பலனை வச்சிருக்கிறாரு, அவருடைய திறமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய ஆலோசனை எல்லாத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கிறோம். ஏன்னா நம்ம யோசிக்கிறதே இல்லை, நம்ம பார்க்கறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல, நம்ம செயல்படுறதில்ல. நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற திறமைகளை நம்ம பயன்படுத்துவோம், கர்த்தர் கொடுத்துருக்கிற யோசனைகளை வெளிப்படுத்துவோம். நோவா வந்து எதுவுமே இல்லாத நாட்களில் 100 வருஷம் அவர் உருவாக்குனார், செயல்பட்டார். அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தில் நான் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நேரத்தை வீணடிக்கிறதை விட்டுட்டு நான் உருவாக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் முடியும் போது உங்களால் முடியும்னா, இன்றைக்கி நான் என்னுடைய நாளை நான் சரியாக செலவு பண்ணேன்னா, நான் என்ன சரியாக செலவு பண்ணினேன், இன்றைக்கி நாளை நான் எந்த விதத்தில் வீணாக்குனேன், எழுதி வைப்போம். நாளைக்கு அதை சரி செய்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம எதையும் செய்யாமல் புது காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் எழுந்திருக்கலாங்களா? ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
கேட்ட வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாங்களா? உங்களோட டைரியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க கீழே. எங்கள் மகிமையை மகத்துவம் இந்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்துகிற தெய்வம். இந்த நாளில் சபையில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மேய்ச்சலை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தில் செயல்படும்படியாக ஆலோசனை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நோவா உம்முடைய வார்த்தை கேட்டு விசுவாசத்தில் செயல்பட்டான், பேழை உண்டு பண்ணினான், தன் குடும்பம் வாழ்ந்தது, உடனிருந்த எல்லா ஜீவராசியிலும் வாழ்ந்தது ஆண்டவரே. அப்படியா கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செயல்பட கிருபை தாரும். குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், தொழிலில் நாங்கள் மென்மேலும் உயரும்படி எங்களுக்கு விசுவாசம் உள்ள செயலை செய்ய கிருபை தாரும். நீர் அப்படி செய்ய நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொன்னீரேப்பா. நாங்கள் கிரி இல்லாத விசுவாசத்தை வாழாதபடி கிரியிலோடு விசுவாசித்து அதன் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு பெற்றது போல நாங்கள் அந்த உயர்ந்த தரிசனத்தில், உயர்ந்த திட்டத்தில் வாழ்ந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய நன்றி. சபை மக்கள் ஒவ்வொருவரும் வார்த்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அதுபடி நடக்க, திட்டமிட, செயல்பட ஒவ்வொரு கிருபையும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய நன்றி கர்த்தாவே. செய்து கொடுத்த மகனை அபிஷேகித்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய திட்டத்தை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை கொடுப்பதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.